என்னுடைய நேரத்தை இதுக்கு பிறகுதான் கணிக்க சொல்லி அவர்கிட்ட சொல்லி இங்கே பொதுவாகவே எல்லாரும் நிறைய விடயங்களை பேசிவிட்டீர்கள். ஆனபடியால் எனக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. போதாதற்கு எங்களை நெறிப்படுத்துகின்றவர்கள் நிறைய விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய போராட்டம் ஒரு தோல்வி நிலையில் இருப்பதாகவும் இது ஒரு சிக்கலை அணுகிக் கொண்டிருப்பதாகவும் இதிலிருந்து விடிவு சிக்கலை தரும் என்ற நிலைமையை பெறக்கூடிய ஒரு பயணம் இங்கே இந்த பேச்சுக்கள் இருந்து வருகிறது. ஆனால் நான் ஒரு விடயத்தை பார்த்தேன். பொதுவாக நாங்கள் எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே யூதர்களை எங்களுடைய உதாரணமாக எடுத்துக் கொண்டோம். யூதர்களை பற்றினரோடு தமிழர்களுடைய போராட்டத்தை தமிழர்களுடைய விடுதலை வரலாற்றை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். யூதர்கள் இப்போ பலஸ்தீன மக்களுக்கு என்ன செய்கின்றார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யூதர்கள் எப்படி தங்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள், அவர்களுடைய அந்த போராட்ட வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழருடைய போராட்ட வரலாறு, அதிலே வரக்கூடிய சிக்கல்கள், அதிலே வரக்கூடிய தொய்வு நிலைகள், அதிலே வரக்கூடிய குழப்பமான குழுக்களாக பிரிந்து சென்ற பிரச்சனைகள், அதே போல சர்வதேச ரீதியாக யூதர்களை ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழல் அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது சில வரலாற்று கருத்துக்களுடன் நான் இங்கே உங்களுடன் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த ஜியோனிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை பேராசிரியர் சேரன் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் புலவிட்டு அவரை திருத்தட்டும் என்ற வார்த்தையினுடைய அடிப்படை கருத்து என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு நாடு வேண்டும், ஒரு நாட்டை நோக்கிய செயற்பாடு என்றதான் அதே அர்த்தம். இந்த ஜியோனிசம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1891 ஆண்டு. 1891 ஆண்டு தான் யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற சிந்தனை உருவாகிறது. அவர்களுக்கு நாடு கிடைத்தது 1948 ஆண்டு. அதுக்கு இடையிலே நடந்து கொண்ட விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களுக்கு 1900 நான் இப்பொழுது இங்கே வந்த பொழுது ஈழலின் ஐயாவை கேட்டேன், ஐயா தமிழருக்கு ஒரு நாடு வேணும் என்ற ஒரு சிந்தனை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அவர் உடனே 1948 ஆண்டு டிசம்பர் 49 ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி என்று சொல்லி அந்த தீர்மானத்த மண்டபத்தினுடைய விலாசத்தை கரு சொன்னார். அப்போ 1949 ஆண்டு நாங்கள் இந்த தீர்மானங்களை, இந்த சிந்தனைகளை உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 2012ஆம் ஆண்டு வந்திருக்கின்றோம். அதற்கு பிற்பாடு பார்க்கின்ற பொழுது இந்த யூத சிந்தனையை உருவாக்கினவர், யூதர்களுக்கு நாடு வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்கியவர் நாதன் பேர்ன்பாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்தாளர். அதற்கு பிற்பாடு 1897ஆம் ஆண்டு, இதை நான் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு நான் ஒப்புத்துக் கொள்வது வழக்கம். 1897ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுவிட்சர்லாந்தில் பேசிஸ் என்ற நகரத்திலே ஜியோனிஸ்ட் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை போல நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த நேரத்திலே ஹசன் என்பவர், அந்த நேரத்தில் அவர்தான் அதற்கு காரணமாக இருந்தவர். அந்த நேரத்தில் அவர் பேசின ஒரு வசனம் இருந்தார். அவருடைய வசனம், At Basel I founded the Jewish state. If I said this out loud today, I would be answered by universal laughter. If it is not 5 years, certainly in 50, everyone will know it. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது 1997ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவர் எதை சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் இதை சொன்னேன் என்று சொன்னால், யூதர்களுக்கு ஒரு நாடு வேணும் என்ற விஷயத்தை நான் சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் சிரிப்பீர்கள். வெளியில் உள்ளவர் உலகத்திலேயே மாபெரும் சிரிப்புக்குரிய விடயமாக இதை கருதுவார்கள். ஆனால் இன்று நடக்கிறதல்ல, 5 வருடத்தால் நடக்கிறதல்ல, 50 வருஷத்தால் நடக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்போ யூத சிந்தனை உருவாக்கப்பட்ட சில ஆரம்பத்தில் இதை நாங்கள் பல விடயங்கள், பல தந்தை செல்வாவை, தலைவர் பிரபாகரனை போன்றவர்களை இதை ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டு நாங்கள் போகிறோம். ஆனால் அந்த யூதருக்கு நாடு வேணும் என்ற அந்த சோதனை, அந்த நாடு வேணும் என்பதற்காக அவருக்கு நடத்தப்பட்ட சோதனைகளும் அந்த குழப்பங்கள் பல தடவைகள் யூதர்களுடைய இந்த நாடு வேணும் என்ற சிந்தனை பலவிதமாக அடிவாங்கி அது அப்படியே இல்லாமல் போய்விட்டது.
ஆனால் ஒவ்வொரு முறையும் அது துளித்து எடுத்து கொண்டு தான் வந்தது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. யூதர்கள் அனைவருக்குமே தங்களுக்காக ஒரு நாடு வேணும் என்ற ஒரு செய்தியை we will meet again at Jerusalem என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுவார்கள். அவன் இந்த தொடர்ந்து அந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டு கொண்டது. அதாவது எந்த விதமான இடர்வரையிலும் துயர்வரையிலும் எங்களுக்காக ஒரு நாடு வேணும் என்ற ஒரு உணர்வை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும். அந்த உணர்வை நாங்கள் உருவாக்குவதை தவிர்த்து கொண்டு அல்ல அந்த உணர்வுக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டோம். உதாரணமாக எங்களுக்கு ஈழம் வேணும், ஆனால் நாங்கள் ராஜபக்சோட காலம் கிடையாது, அல்லது நாங்கள் ஈழம் வேணும் என்று சொன்னால் இங்கே உள்ள முக்கியமான அரசியல்வாதிகள் எங்களை பெருசாக மறைக்க மாட்டோம். ஆனபடியாக எங்களுக்கு ஈழம் வேண்டாம் என்று நிலைப்பாடுகள் இருக்கு, எங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கு. ஆனால் இவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லாதபடியாக தான் அவருக்கு இன்றைக்கு 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகக்கூடியதாக இருந்தது. அப்ப யூதர்கள் அங்கே அடுத்தது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தவரையில் கல்விமான்களாக, சட்டத்தரணிகளாக, வைத்தியர்களாக சர்வதேசம் முழுதும் பரந்திருந்த இனம். அந்த மாதிரியான ஒரு நிலையை தமிழர்கள் இன்னும் சில ஆண்டுகளில் அடைந்து விடுவார்கள். கல்விமான்களாக எமது பிள்ளைகள் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்ற சந்ததிகள் கல்வித்துறையில் மேம்பாடு அடைந்து கொண்டிருக்கிறார்கள், சட்டத்துறையில் மேம்பாடு அடைந்து கொண்டிருக்கிறார்கள், வைத்தியத்துறையில் மேம்பாடு அடைந்து முக்கியமான பதவிகளில் இங்கே பேசுகின்ற கூட அதை சொன்னார். அது மாத்திரமில்லை, 50% அகதியாக வந்தவர் கனடாவுக்கு இன்றைக்கு $1 மில்லியன் வியாபாரம் செய்யக்கூடிய விலைக்கு உயரக்கூடிய முயற்சி உள்ளவரும் தமிழ்நாடு தான் இருக்கிறார். நாங்கள் அதை பார்க்கிறோம். நீங்கள் கனடாவிலே ஊரிலே அப்பத்துட்டு வித்த ஆட்சியினுடைய மகன் இந்த நாட்டிலே ஒரு பெரிய கேபிள் கம்பெனியை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார். எங்கள் நாட்டிலே சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட இந்த நாட்டிலே சமூக ரீதியாக தங்களை தூக்கி வைத்திருந்தவுடன் சமூகத்திலே இருந்து முன்னேறி வளரக்கூடிய, அதாவது தமிழ் சமூகம் பூர்ணமாக யார் என்ற அர்த்தம் கேள்விகளுக்கான அனைவருமே வசதியாகவும் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனவழியா இது ஒரு யூத சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தமிழ் ஈழம் என்பதற்கு எதிராக நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனையை நாங்களே உருவாக்கி கொண்டு வருகின்றோம். தமிழ் ஈழம் is not possible. It is stupid to talk about ஈழம் just now. Why don't we say it in something else? Inferiority complex. என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பேசுவோம். உண்மையிலேயே ஈழம் இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்களும் அதுக்கு அர்த்தம் அவர்கள் ஈழம் வேணும். இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்களே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக சரி. இன்றைய சூழ்நிலையிலே தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாடு. ஆனால் ஈழமே வேண்டாம், இது சரிவராது, நாங்கள் பேசினால் எல்லாரும் தேவைப்பட்டோம். நீங்கள் சொன்னது போல வாரத்துக்கு ஒரு விழாக்கள் நடக்கும், பயணம் நடக்கும், நாங்கள் எல்லாமே கொண்டாடி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே ராஜரட்ன ஐயா சொன்ன செய்தி என்ன, எனக்கு அந்த கணக்குடைய தெரியவில்லை. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடன பாடல் பிள்ளைகள் கூட குறைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அறிந்தபோது இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, உண்மையான பிரச்சனை நான் எப்படி பார்க்கிறேன் சொன்னேன். இந்த பிரித்து நின்று வந்து நாங்கள் எல்லாரும் பிரித்து நிற்கிற மாணவர்கள் தான் பிரச்சனையாக இருக்கிறது என்றாலோ அல்லது வேறு விதமானதாகவோ இல்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனத்துக்கு சுயநிலை உரிமை இருக்கு, இது வாழ்ந்த ஒரு பிரதேசம் இருக்கு. இதற்கான ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாங்கள் எப்பொழுது வைக்கப்பட வேண்டும். அது எங்கள் வீட்டிலே எப்பொழுதும் எரிகின்ற ஒரு தீபமாக எங்கள் மனசிலே எப்பொழுது அறிந்து ஒன்றை இருக்க வேண்டும். அந்த தீபத்தை அணைத்து விட்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக புறப்படுவீர்களாக இருந்தால் இருண்ட வழியிலே சென்று கொண்டிருப்பீர்கள் என நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு சிக்கலை நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதை நான் தமிழ் மக்களுக்கு இந்த தொழில்களாக நான் பார்க்கிறேன். அதாவது சில சமயம் சொல்லுவார்கள், உணர்வுக்கும் யதார்த்தத்துக்கு ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் ஒரு பேசினால் உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதை நாங்கள் பல விடயங்களை நாங்கள் செயற்பாடு செய்ய முடியும். இரண்டாவதாக, எப்படி நாங்கள் இந்த எங்களுடைய மக்களை இந்த பிரச்சனைகளை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு முக்கியமான தகவல்
சில சமயம் ராஜரத்னம் ஐயா தெரிஞ்சிருக்க மாட்டார், இதுவரை தெரிஞ்சிருக்கவில்லை. நாடுகளந்த அரசாங்கத்தை நோக்கி சர்வதேசம், குறிப்பாக ஸ்வீடன், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய பிரதமரை அண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபையில் உத்தியோகபூர்வமாக சந்தித்திருந்தார்கள். நாடுகளந்த அரசை நோக்கி வருகின்றன. அதற்கு முக்கியமான காரணம், நாங்கள் ஈழக் கோரிக்கையை வைத்திருக்கின்றோம், ஈழத்தை விட்டுட்டு வாங்குவோம் என்ற ஒரு விடயத்தைத்தான் அவர்கள் பேசுகின்றனர். இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாடுகளந்த தமிழ் அரசாங்கம் சில முக்கியமான தீர்மானங்களுடன் தன்னுடைய வேலை திட்டங்களை நடத்துகிறது. இப்போ டேவிட் புவாலபிள்ளை பேசுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்து என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் தத்தெடுத்து கொண்டு அந்த கிராமத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றதை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நாடுகளந்த தமிழ் அரசாங்கத்திலே அதே மாதிரியான ஒரு திட்டத்துடன் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த திட்டத்தை நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்று சொல்கிற விடயங்கள் தொடர்பாக பல ஆய்வுகளையும் அறிஞர்களையும் உள்வாங்கி அந்த திட்டங்களுக்குள்ளே நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். அப்போ புலம்பெயர்ந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்குரிய இந்த தொய்வு நிலையை அனைத்தை நாங்கள் தாண்ட வேண்டுமா இருந்தால் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கண்டிப்பாக செய்தியாக வேண்டும். நாங்கள் அனைவருமே ஒரே அணியில் இருந்துதான் வேலை செய்ய வேண்டும் என்றால் உண்மையில் அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விடயம். ஆனால் ஒருவரை ஒருவர் துரோகியாகவோ அல்லது ஒருவர் இலங்கையின் உளவாகவோ பேசிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு முன்னே நாங்கள் செல்ல முடியாது. நான் ஒவ்வொரு காலம் இன்னொருவரை துரோகியாகவும் இன்னொருவரை இலங்கை அரசினுடைய உளவாகவும் சொல்லுகின்ற பொழுது எங்களை ஆதரித்த தமிழ் மக்கள் அவர்கள் எங்களிலே இருந்து விலை கொண்டு போகிறார்களே தவிர தமிழ் தேசியத்திலிருந்து விலை கொண்டு போகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மாற்று கருத்து உள்ளவரை மதிப்பு கொடுக்க தெரிய வேண்டும். அந்த கருத்தால் மோத வேண்டிய சூழ்நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் மாற்று கருத்து உள்ளவர்களை துரோகிகள் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ மொட்டை கடைகள் வரும், இணையதளத்திலே செய்தி வரும், ஊடக சுதந்திரம் என்பதை நாங்கள் இந்த குப்பையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சவுத் ஆப்பிரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் பிரதமர் உருத்திரகுமாரன் பேசின பொழுது உருத்திரகுமாரன் சொல்லிக் கொண்ட விடயம், நீங்கள் நிச்சயமாக டிஎன்ஏயை வலுப்படுத்த வேண்டும். அவர்கள்தான் அங்கே நேரடியாக களத்தை நிற்கிறார்கள். அவர்களுடன் நீங்கள் பேசுங்கள். அவர்களுடன் நீங்கள் பேசி அவர்களுக்கு நீங்கள் வலுவூட்டி நீங்கள் ஊட்டுகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு வழிகளை திறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர்களை நீங்கள் தவிக்க விட்டு வெளியே இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களை நீங்கள் மூடிக்கொள்ள விரும்புகிறீர்களாயிருந்தால், அதாவது உங்களுடைய குரலை ஒடுக்க நீங்கள் நினைத்தீர்களாயிருந்தால் இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கப் போவதில்லை. இரண்டாவதாக, உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனர்களுக்கு ஒஸ்லோவிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது பலஸ்தீனத்துக்கு சமாதானத்துக்காக. அதையெல்லாம் நம்பியிருந்த பலஸ்தீனம் இன்றைக்கு கோட்டை விட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழர்களுக்கு வரக்கூடாது என்பது தெரிய வந்தது. இப்போ இவர்களுடைய கேள்வி என்னவான்னு சொன்னால், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகின்ற பொழுது தமிழ் மக்கள் எப்படி போக வேண்டும் என்ற விடயங்களை பேசுகிறார்கள். உண்மையிலேயே பல தவறுகள் பல இடங்களிலே நடந்துவிட்டன. எங்களில் கூட தவறு இருக்கலாம், அவங்களில் கூட தவறு இருக்கலாம். ஆனால் எங்கள் மக்களுடைய விடுதலையை நாங்கள் நினைத்துக் கொண்டு அந்த விடுதலை பயணத்தை நாங்கள் எங்களை நடத்த வேண்டுமாயிருந்தால் இந்த தவறுகளை அனைத்தையும் நாங்கள் மன்னித்துக் கொண்டு அனைவரும் ஒரு அணியில் செல்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் வேலை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தமிழரும் எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வை மறந்து போகாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் ஊட்ட வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் அதை ஊட்டவில்லையாக இருந்தால், எங்களுடைய பெற்றோர்கள் தமிழ் உணர்வை அவர்களுக்கு ஊட்டி எங்களுடைய அடையாளங்களை அவர்களுக்கு காட்டி அதை நாங்கள் செய்யவில்லையாக இருந்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அவர்களால் அனுபவிக்கக்கூடிய காலம் இருக்குது. அறவழியாக இதை நாங்கள் கூட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஊடகங்களினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஊடகங்கள் இந்த செய்திகளை கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு இந்த தமிழ் மக்களுடைய சிந்தனை முரண்பாடுகளை விலக்கிக் கொள்வதற்கு பல விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாடுகளந்த தமிழ் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த பாதுகாப்பு பொறிமுறை என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாதுகாப்பு பொறுமுறை என்ன என்று சொன்னால்,
தமிழ் மக்களுடைய அடையாளங்களை, தமிழ் மக்களுடைய இருப்பு, தமிழ் மக்களுடைய மண்ணை, தமிழ் மக்களுடைய வாழ்வியலுக்கான பொருளாதார ஆதாரங்களை பறித்து கொண்டு போகாமல் சர்வதேச ரீதியான முறையில் அதுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்ற முறையில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு தமிழ் அமைப்பை அழைத்து உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டால் என்னத்தை சொல்வார்கள்? ஒவ்வொருத்தரும் ஒன்றாக சொல்வார்கள். ஆனபடியால் நாங்கள் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக பேசுகின்ற பொழுது 3 விடயங்களை நாங்கள் பேசுகின்றோம். எங்களுடைய அடிப்படை கோரிக்கை தமிழ் மக்களுக்கு ஒரு தனி தாயகம் வேண்டும் என்பது. ஆனால் நாங்கள் சர்வதேசத்துடன் பேசுகின்ற பொழுது இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் 3 விடயங்களை முன்வைக்கின்றோம். ஒன்று, முதலாவதாக சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்று தேவை என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம். இரண்டாவதாக தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை சர்வதேசம் உருவாக்கி தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். மூன்றாவதாக எங்களுடைய ஈழம் என்ற இலட்சியத்தை அடைவதற்கான சகல வளங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சர்வதேசத்திடத்தை கேட்கிற 2 விடயங்கள். நாங்கள் இந்த 2 விடயத்தை இன்னொரு அமைப்பு போய் சர்வதேசத்தை கேட்காது. ஏனென்று சொன்னால் இந்த விஷயம் நாடு கடந்த அரசு கேட்டவையை நாங்கள் இதை கேட்கிறோம். நாங்கள் வேறு ஏதாவது கேட்போம். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய தனித்துவம் போய்விடும். ஆனபடியாக இந்த சர்வதேசத்துக்கு எதை செய்வது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் பாதுகாப்பு பொறிமுறையை பற்றி பேசலாம் சர்வதேசத்துடன். இரண்டாவதாக விசாரணையை பற்றி பேசலாம். தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பற்றி பேசலாம். இந்த 3 விடயங்களையும் பேசுவதற்கு எந்த ஒரு அமைப்பையும் தங்களுடைய அமைப்பு தானே செய்கிறது என்ற வேறுபாடு இல்லாமலே செய்து கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய விடுதலையை நாங்கள் அண்மித்துக் கொள்வோம். யூதர்கள் 1891ஆம் ஆண்டில் விடுதலை 1948 பெற்றதை போல நாங்களும் அதற்குரிய வளமுறைகளை செய்து கொள்வோம். எங்களிடம் யூதருக்கு இருந்த வளங்களும் யூதருக்குரிய அனுபவங்களும் இருக்கின்றபடியால் அதை நாங்கள் வெற்றி கொள்வோம் என்று